இடமுருக்கு அவல் பொறி மஞ்சரப்பேட்டை. ஹாய், வெல்கம் டு சி தமிழ் வழங்க மஞ்சரப்பேட்டை. நான் இன்னும் சேலத்துல தாங்க இருக்கேன். இன்னைக்கு சேலத்துல நம்ம ரொம்ப வித்தியாசமான ஒரு டிஷ்ஷோட ரெசிபி கத்துக்க போறோம். ஒரு ரைஸ் பேஸ்ட் டிஷ், ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். இதோட பேர் என்ன, யார் இதை செஞ்சு காட்ட போறாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பிரேமா சுப்பராமன். பிரேமா சுப்பராமன். உங்களோட சொந்த ஊர் இது? எனக்கு சொந்த ஊர் ஆக்சுவலி கோபிச்செட்டிப்பாளையம். நான் இப்ப மாமனார் மாமியாரை பாக்கிறதுக்காக வந்திருக்கேன். மாமா மாமி தான் வயசானவங்க. ஆக்சுவலி நான் இருக்கிறது குவைத். குவைத் இருக்கிறது குவைத். ஆமா. ஆனா சொந்த ஊர் கோபிச்செட்டிப்பாளையம். ஆமா. வந்திருக்கிறது சேலம். ஆமா. பயங்கர காம்பினேஷனா இருக்கேன். 30 வருஷமா இருக்கேன் எங்க குவைத்துல. ஆமா. சரி, குவைத்தை பத்தி சொல்லுங்க. எல்லாருக்கும் வந்துட்டு இந்தியால இருக்கிற ஊரை பத்தி ஒரு அளவு தெரிஞ்சிருக்கும். ஆனா குவைத் அந்த ஊரை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. சொல்லுங்க குவைத். குவைத் வந்து நம்ம இந்தியன்ஸ் இப்ப நிறைய 12 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க. தமிழ்காரங்க வந்து ஒரு 6 lakhs மேல இருக்காங்க இந்தியன்ஸ்ல. ஸோ இப்போ நீங்கள் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பண்டிகையும் எல்லாம் கொண்டாடுவாங்க, எல்லா சாமானும் கிடைக்கும். இந்த ஊரோட பேசிக்காக அங்கே நல்லா நடக்கும். பஜன்ஸ் எல்லா சாய் பஜன் அண்ட் சீதா கல்யாணம் இந்த மாதிரி இங்கே நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் நினைக்க முடியாதெல்லாம் கூட அங்கே எல்லாம் நடக்கும். ஆனால் வெளியில் நாங்கள் எதையும் காமிச்சிக்க முடியாது. அது முஸ்லீம் கண்ட்ரிங்கிறதுனால இந்த ஊர் மாதிரி சுவாமி ஊர்வலம் எல்லாம் அங்கே வர முடியாது. வீட்டுக்குள்ளேன்னா அங்கே நாங்கள் ஒரு ஹாலு இல்லை ஸ்கூலோட ஒரு பேஸ்மெண்ட்டு அந்த மாதிரி சில இடத்துல படக்கும். எல்லா பஜனைகளும் நடக்கும், எல்லா பூஜையும் நடக்கும். ஐயப்பன் பூஜை அண்ட் ஃபுட்டு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, எல்லாம் கிடைக்கும். என்ன இங்க நீங்க கொடுக்கறது போல நாங்க என்ன அங்க ஒரு 10 பங்கு விலை கூட கொடுப்போம். 10 பங்கு? ஆமா, சேலரி கொடுக்குறாங்கல்ல அவ்வளவு. ஆமா. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதுவும் விலைவாசி இருக்கு. பூல இருந்து நீங்க இப்ப கேரளா ஓணம் அந்த மாதிரி எல்லாம் ஃபெஸ்டிவல் எல்லாம் இருக்கும்போது நீங்க வாழை இலை கிடைக்கும், கரும்பு கிடைக்கும், பொங்கல் டயத்துல மஞ்சள் கொம்பு, இஞ்சி கொம்பு எல்லாம் கிடைக்கும். நம்மளுக்கு இப்போ திடீர்னு இப்போ வீட்டுக்கு வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இந்த மாதிரி ஏதாவது வேணும், அந்த மாதிரி கூட போய் வாங்கிக்கலாம். டோர் டெலிவரி ஃபோன் பண்ணீங்கன்னா அவங்க டோர் டெலிவரியே கொண்டு கொடுப்பாங்க. ஒரு பெருங்காய டப்பா எடுத்துட்டு என்ன கொண்டு வந்து? ஆமா, வெறும் கருவேப்பிலை பாக்கெட் வேணும்னா கூட கொண்டு வருவாங்க. 50 கிராம் பச்சை மிளகா கொண்டு கொடுத்தா வீட்டுல கொண்டு கொடுப்பாங்க. என்ன ஒரு 10 மடங்கு ஜாஸ்தி காசு கொடுக்கணும். ஆமா, அதே மாதிரி தானே லிவிங்கும் அது மாதிரி தானே. வரும் அந்த மாதிரி. சிலிண்டர் எல்லாம் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நாங்கெல்லாம் அங்க சிலிண்டருக்கெல்லாம் கஷ்டமே விட மாட்டோம். அப்புறம் அங்க ஒரு பெரிய ஒரு கடை இருக்கும், கேஸ் சிலிண்டர் மட்டும் இருக்கும். நீங்க பாட்டு கார் டிக்கில எம்டி டிக்கில போட்டு அங்க போய் நீங்க நிறுத்தீங்கன்னா அவனே வருவான், சிலிண்டர் எடுத்து கீழே வச்சு ஃபுல் சிலிண்டர் கொண்டு வச்சுட்டு போயிடுவான். 750 ஃபில். இந்த ஊரை விட பாதி விலை கூட கிடையாது அங்க. ஆமா, குவைத் வந்து உங்களுக்கு வந்து பெட்ரோல் மரம் அதுவும் விலை கம்மி, எல்லாமே அங்க கம்மி தானே. ஆமா, ஆனா நம்ம இந்தியன் ஃபுட் எல்லாம் விலை கூட. குவைத்தி டிஷ்ஷஸ் எல்லாம் உங்களுக்கு சமைக்க தெரியுமா? நாங்க வந்து வாங்கி சாப்பிடுவோம். நான் வந்து பியூர் வெஜ். நாங்க இல்ல குவைத்தில கூட வெஜிடேரியன் டிஷ். ஆமா இருக்கு. அங்க வந்து ஃபிலாஃபில் நல்லா இருக்கும், சாண்ட்விச். அது அவங்க பண்ணாதான் நல்லா இருக்கும். அவங்க பண்ணாதான் நல்லா இருக்கும். ஆமா, சில டிஷ் எல்லாம் அவங்களோட. நம்ம மோர் குழம்பு பண்ணா நம்ம பண்ணாதான் நல்லா இருக்கும். எப்படி பண்ணா நல்லா இருக்குமோ, ஏன் இட்லியே நம்ம பண்ணாதான் நல்லா இருக்கும். நார்த் இந்தியன் பண்ணா சுமாரா தான் இருக்கும் இல்லையா? அது மாதிரி தான். அந்த மாதிரி தான். சரி, அங்க வந்து உங்களோட வீட்ல டெய்லி வந்து நம்மளோட சவுத் இந்தியன் சாப்பாடு அப்படியே பக்கா கத்திரிக்காய் தொகையில வத்த குழம்பு இந்த மாதிரி நம்ம சமையல் தான். ஓ ஃபேண்டாஸ்டிக். இப்போ இன்னைக்கு எங்களுக்கு வந்து என்ன சொல்லி கொடுக்க போறீங்க? நாங்க இன்னைக்கு வந்து இந்த அக்கி உசிலின்னு, அக்கிங்கன்னா அரிசி. எந்த ஊர்ல? கர்நாடகால. ஆக்சுவலி நாங்க பேசிக் எங்க தாத்தா எல்லாம் வந்து பெங்களூர். நீங்க பெங்களூர் சைடு? பெங்களூர் சைடு. சோ எங்களோட சமையல் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, வெல்லம் வச்சிருக்கோம். எல்லாத்துலயும் கொஞ்சம் வெல்லம் போடுவோம். கர்நாடகா டேஸ்ட் வந்துரும். ஆமா வந்துரும். சாம்பார்ல வத்த குழம்பு எல்லாம் கொஞ்சம் வெல்லம் போடுவோம். அதே மாதிரி பண்டிகை எல்லாம் பாத்தீங்கன்னா வரலட்சுமி பண்டிகை, கௌரி பண்டிகை இதெல்லாம் எங்களுக்கு உண்டு. ஏன்னா நாங்க வந்து பார்டர்ல வந்துடுறோம், பெங்களூர் பார்டர்ல வந்துடுறோம். சூப்பர். இது வந்து அக்கி உசிலி, அதாவது அக்கின்னா அரிசி. அது பாசி பருப்பு சேர்த்து போட்டதால அது வந்து வயிறு எல்லாம் ஒண்ணாகாது, புரோட்டீன் நிறைய இருக்கு. சரி, ஆமா. இதுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் தேவை கிடையாது. அதனால இப்ப வந்து விரதம் இந்த மாதிரி சமயங்கள்ல இதை யூஸ் பண்ணிப்பாங்க. பிரமாதம். இன்னைக்கு வந்து அக்கி உசிலி. ஆமா, இது வந்து அப்படியே சாப்பிடலாம். அப்படியே சாப்பிடலாம், இல்ல 2 பச்சடி இருக்கு, அதுவும் பண்ணுவோம். புளி பச்சடின்னு ஒண்ணு பண்ணுவோம், புளிகொஜ்ஜுன்னு ஒண்ணு பண்ணுவோம். அதுவும் பண்ணிட்டு அப்புறம் கத்திரிக்காயை சுட்டு கரைச்சு கத்திரிக்காய் கொத்து. நாங்க வந்து அது இந்த ஊர் சைடுல வந்து கர்நாடகா சைடு, சேலம் ஜில்லா சைடுல அது கத்திரிக்காய் பஜ்ஜிம்போம். ஆனா அதையும் புளியில கரைச்சுதான் பண்ணுவோம். அதுலயும் வெல்லம் போடுவீங்க? எல்லாத்தையும் போடுவீங்க?
கொஞ்சமா போடுவோம். சரி, ஓகே. அடடடடா. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம கத்துக்க போறது அக்கி உஸ்லி, அதாவது டிபிக்கல் பெங்களூர், அதாவது கர்நாடகா ஸ்டைலோட ஒரு ரைஸ் பேஸ்டு ரெசிபி இல்லையா? ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லுங்க. அரிசி, பாசிப்பருப்பு, எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய், உப்பு, கத்திரிக்காய், வெந்தயம், வெல்லம், கொத்தமல்லி தழை. இவ்வளவுதான் அதுக்கு தேவையான பொருட்கள். ஆமா. மெயினா அந்த தாளிக்கிற விஷயங்கள் தான் நிறைய இருக்கு இல்லையா? ஆமா. ஆமா. சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த அரிசியை தனியா வறுத்துக்கணும், பருப்பையும் தனியா வறுக்கணும். சரி. அப்புறம் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி கழுவி எடுத்து குக்கர்ல இது எல்லாத்தையும் தாளிச்சிட்டு குக்கர்ல அது போடணும். ஓகே, இப்போ வந்து அப்ப அடுப்பு பத்த வச்சிருமா? இப்போ 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப். ஆமா. இப்போ அரிசியை வந்து லேசா வறுத்துக்கணும், ரொம்ப இல்ல. ஜஸ்ட் அந்த சூடானா போறோம் அரிசி, ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்ல. சரி. இப்ப அரிசி லேசா சுடுற மாதிரி வறுத்து முடிச்சாச்சு. இப்ப இதை எடுத்து பிளேட்ல தனியா வச்சுட்டு பாசிப்பருப்பை வறுக்கணும். ஓகே, சோ இப்போ வந்து அடுத்து பருப்பு. இது எவ்வளவு எடுத்துருக்கீங்க? இது வந்து இது 1 கப்னா அது 1/2 கப். 1/2 கப். ஆமா. ஓகே. இது அதே மாதிரி தான், அந்த பாசிப்பருப்பு லேசா வறுத்தா போறோம். அதாவது ரொம்ப அதெல்லாம் அவசியம் வேகாது அப்புறம். ஏன்னா இது வந்து இப்போ இந்த மாதிரி வறுக்கிறதுனால என்ன ஆகும், குழையாது. இது வந்து உதிர உதிரா தான் இருக்கும், ரொம்ப குழைஞ்சு வரக்கூடாது, பொங்கல் மாதிரி. ஓ, அப்ப வறுத்தா குழையாது? ஆமா, வறுத்தா குழையாது. வறுக்கலனா பாயசம் மாதிரி ஆயிரும். பாயசம் மாதிரி, பொங்கல் மாதிரி அப்படியே குழகுழன்னு ஆயிரும். அக்கி பாயசம் ஆயிரும் அப்புறம். இது இப்ப வறுத்து முடிச்சாச்சு. இனிமே இதையும் அதோட போட்டுற வேண்டியது. அவ்வளவுதான். இப்ப இது ரெண்டையும் வறுத்தாச்சு, இதை கழுவணும். ஆமா. ஓகே, கழுவிடுங்க. அரிசி பருப்பு ரெண்டையும் நல்லா வறுத்தாச்சு, இப்ப கழுவியாச்சு. இப்ப அடுத்தது என்ன பண்ணணும்? அடுத்தது இப்போ குக்கரை வச்சு இந்த நம்ம முதல்ல சொன்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் பண்ணணும். சரி. முதல்ல இப்போ எண்ணெய் ஊற்றணும். ஓகே. குவைத்துல வெஜிடபிள் ஆயிலும் சீப்பா? இல்ல, எல்லாமே காஸ்ட்லி தான்ப்பா, எதுவுமே கம்மி கிடையாது. நல்ல ஒரே வார்த்தை சொல்லு, பெட்ரோல் தான் ரொம்ப சீப். ஆனா அதை சாப்பிட முடியாதா? இப்ப எண்ணெயில வந்துட்டு என்னத்தை ஃபர்ஸ்ட் போடணும்? இப்ப எண்ணெயில வந்து கடுகு, தாளிக்கிற ஐட்டம் எல்லாம், பெருங்காயம், கடலைப்பருப்பு, எல்லாமே போடணும், பச்சை மிளகாய் எல்லாமே. கடுகு வந்து சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டா போதும். இந்த அளவுக்கு இது போட்டா போதும். சரி. அடுத்தது வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எவ்வளவு போடணும்? எல்லாம் ஒரு அந்த போடலாம், 1/2 ஸ்பூனுக்கு மேல, 3/4 ஸ்பூன் போடலாம். இப்போ கடலைப்பருப்பு போட்டாச்சு. உளுத்தம்பருப்பு இன்னொரு ஸ்பூன் போடலாம், 2 டீஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பெருங்காயம். பெருங்காயம் கட்டியா தூளா? ரெண்டும் போடலாம், ரெண்டும் தான் டேஸ்ட். ஒரு வத்த மிளகாய் ஒண்ணே ஒண்ணு. காரம் கம்மியா தான் இருக்குமா இதுல? இல்ல, பச்சை மிளகாயும் போடுறோம் இல்லையா, அதனால. அடுத்தது பச்சை மிளகாய், அதையும் மொத்தமா போட்டுடலாம். அடுத்தது கருவேப்பிலை. அடுத்தது தேங்காயும் போட்டு வதக்கிட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு, தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் போடலாம். அப்புறம் அந்த இஞ்சி. சோ நீங்க சொன்ன மாதிரி இந்த பொங்கல்ல போடுற மாதிரி இந்த சீரகம், மிளகு எதுவுமே போடல இதுல? கிடையாது. உப்பு போட்டாச்சு இல்லையா? ஆமா. இப்போ இதுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி ஊத்திரணும். இப்போ இது 1 கப்புக்கு 2.5 தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 2.5 கப்பு தண்ணி. ஆமா. சரி. சோ இப்போ இந்த அளவுக்கு இப்ப நான் 3.4 தண்ணி எடுத்திருக்கேன். பருப்புக்கும் சேர்த்து சொல்றீங்க? பருப்புக்கும் சேர்த்து. சரி. இப்போ அந்த தண்ணியை மொத்தமா அதுல போட்டுலாமா? ஊத்திடலாம். தண்ணி கொதிக்கும் போது இந்த பருப்பு அதுல போட்டு கலந்துடணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எவ்வளவு விசில் வரணும்? அது வந்து நம்ம வந்து நல்லா தண்ணி அரிசி சரியா போனதுக்கு அப்புறம் சின்னதாக்கிட்டு விசில போட்டீங்கன்னா அடி பிடிக்காது. ஆமா, அடி பிடிக்காது, அப்படியே பொலன்னு வரும். ஓகே. நம்ம அவசரத்துக்கு வச்சீங்கன்னா தீஞ்சு போயிடும். ஆமா. அது வெளில எடுத்தா நம்மளோட இந்த அக்யூஸ்லி தயார். ஆமா. ஆஹா, ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷா இருக்கே. வீட்டுல ரெகுலராவே இதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம் இல்லையா? பண்ணலாம். தண்ணி கொதிச்சிடுச்சு, இப்ப போடலாம்.
இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த அரிசி இதுவும் சரியா நிற்கும். அப்போ குக்கரை போட்டுட்டு ஒரு விசில் வந்ததும் சின்னதாக்கி. அக்கி உசிலி அருமையான வாசனையோட சூப்பரா நம்மளுக்கு தயாராயிடுச்சு. இப்ப அடுத்தது வந்து இதோட காம்பினேஷன் ஏதோ ஒரு பச்சடி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. என்னது? இது வந்து நம்ம கத்திரிக்காய் பஜ்ஜின்னு சொல்லுவோம் இந்த ஊர் பக்கம், சேலம் ஜில்லா கோயம்புத்தூர் ஜில்லா பக்கம். சில பேர் வந்து கத்திரிக்காய் குஸ்ஸும்பாங்க இதை. ஸோ இப்போ அதை கத்திரிக்காயை சுட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். அதோட ப்ராசஸ் என்ன? அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? கத்திரிக்காயை முதல்ல எண்ணெய் தடவி அடுப்பில் தணலில் இந்த மாதிரி ஒரு இதை வச்சு மேலே வச்சு இப்படி சுட வச்சிடணும். சுட வச்சு அது பாருங்க இது மாதிரி வரும். இது வந்தது இது தோலை உரிச்சு நம்ம இந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும் அதை. சரி, அப்போ அதை ப்ரிப்பேர் பண்ணிடுவோமா? பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் எண்ணெய் போடணுமா? எண்ணெய் போடணும். ஒரு 2 ஸ்பூன் விட்டீங்கன்னா போதும். 2 ஸ்பூன்? ஆமாம். முதல்ல கடுகு. இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வத்த மிளகா ஒன்று போடும். அப்புறம் பெருங்காயம் கொஞ்சமாக போட்டால் போடும். பச்சை மிளகா, அந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம். புளி தண்ணியும்? ஆமாம், புளி தண்ணியை அதை ஊற்றிடணும். இப்போ வந்து அதில் உப்பு மஞ்சப்பொடியும் போடணும். உப்பு மட்டும் போட்டால் கூட போதும். உப்பு போட்டால் கூட போதும். உப்பு. ஓகே. ஸோ இப்போ வந்து கருவேப்பிலை போடணுமா? ஆமாம், கருவேப்பிலை போடணும். இப்போ கொதி வந்துருச்சு, வெள்ளத்தையும் போட்டுடலாம். கொஞ்சமாக போடலாம். இப்போ கத்திரிக்காய் போட்டால் முடிஞ்சது. கத்திரிக்காய் போட்டால் நம்மளோட இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி. ஆமாம். இப்போ கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி. ஆமாம். இன்னொரு அக்கம்பனிமெண்ட் ஒன்று சொன்னீங்களே, அது என்ன? அது வந்து புளிகோசுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்றது? அது வந்து இதே மாதிரி தான். கடுகு, அதுக்கு ரொம்ப பருப்பெல்லாம் தாளிக்க வேண்டாம். கடுகு, பெருங்காயம், வெந்தயம், வத்த மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா தாளிச்சுட்டு வெறும் புளிய போட்டுட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டுட்டு வெல்லம் கொஞ்சம் இவ்வளவு பெரிய வெல்லத்தை விட மாட்டீங்க. வெள்ளத்தையும் போட்டு கொதிக்க வச்சு இறக்கிற வேண்டியதுதான். அவ்வளவுதான். பிரமாதம். நம்மளோட இந்த அக்கி உசிலி ரெடி ஆயிடுச்சு, கத்திரிக்காய் பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி குவைத்ல வந்திருக்காங்க, இந்த மாதிரி ஒரு அற்புதமான ரெசிபி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ வெரி மச். இப்போ குவைத்தி பாஷையில வந்து நன்றி எப்படி சொல்லுவாங்க? சுக்ரன் தான் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். சுக்ரன். 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 ஓகே. அக்கி உசிலி டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப். அக்கி உசிலி ப்ரிப்பேர் பண்றதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு வாண்டியை வைங்க. அதுல 1 கப் அரிசி போட்டு லேசா சூடு ஏற அளவுக்கு வறுத்து தனியா ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே வாண்டியில கொஞ்சம் தேவையான அளவு 1/2 கப் பைத்தம் பருப்பு எடுத்து அதையும் நல்லா சூடு ஏற அளவுக்கு அதை ரோஸ்ட் பண்ணிட்டு அதையும் அதே அரிசி தட்டோட சேர்த்து வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு குக்கரை வைங்க. குக்கர்ல தேவையான அளவு எண்ணெயை ஊத்துங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கடலைப்பருப்பு போடுங்க. தேவையான அளவு உளுத்தம் பருப்பு போட்டு இதை நல்லா பொரிய விடுங்க. உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதுலயே தேவையான அளவு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் அதுல சேர்த்துக்கோங்க. பொடியா நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை அதுல போட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு இஞ்சி போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப்பு அரிசி எடுத்தோம்னா அதுக்கு 2 கப்பு தண்ணி சேர்க்கணுங்க. அதுக்கப்புறம் அது நல்ல ஒரு கொதி வரும்போது ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற அரிசி பருப்பை வந்து இதுல சேர்த்துக்கோங்க. 1 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 1 விசில் வந்ததுக்கு அப்புறம் சிம் பண்ணிட்டு இன்னொரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் நீங்க லிட் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களோட அக்கி உசிலி தயாருங்க.